வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம அரேஸுக்கான கொஸ்டின் செட் 2 பிரிண்டிங் தி அரே அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரிண்டிங் தி அரே அன்சார்ட்டட் அரே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கிவன் அன் அன்சார்ட்டட் அரே ஏ ஆஃப் சைஸ் என், ரைட். இந்த என் அப்படிங்கிற சைஸ் நம்ம ஏன் எல்லா கொஸ்டின்லையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், சியில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போதோ C++ல் எழுதும்போதோ பார்த்தோன்னா அரே சைஸை வாங்கிறதுக்குன்னு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா, அப்போ C#லையோ ஜாவாலையோ பார்த்தோன்னா நம்ம அரேவை கொடுத்தாலே போதும், அதை பிரிண்ட் பண்ணிட முடியும். ஏன்னா அரேல எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறத லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம். பட் C++ஓ இருக்கும்போது எப்பயுமே சைஸையும் எக்ஸ்ட்ராவாக இன்புட்டாக கொடுக்கணும். அதனால் எல்லா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லேயும் சரி, இல்லை கம்பெனி கொஸ்டின்ஸ்லேயும் சரி, அவங்க சியில் சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்கிறதால கண்டிப்பாக சைஸையும் கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த சைஸை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். இட் வில் பி கிவன் ஆஸ் இன்புட் அப்படின்னு, ரைட். பிரிண்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி அரே. அந்த அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை டேரெக்டாக பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான், ரைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி, நம்மளே பண்ணி காமிச்சிருக்கோம். பட் இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பிரிண்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி அரே இன் ரிவர்ஸ். அரேவை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறது வேறு, அரேவோட எலமெண்ட்ஸை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண சொல்கிறது வேறு. அப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிறது தான் என்னுடைய அரே அப்படின்னு சொன்னால், சரி ஒரு 12ன்னு எடுத்துப்போம், ஒரு 14 எடுத்துப்போம், ஏன்னா அன்சார்ட்டட் அரேன்னு சொல்லியிருக்கோம், ரைட். அப்போ 1 12 3 14 5 அப்படின்னு சொன்னால் இது அப்படியே ரிவர்ஸில் 5 14 3 12 1 இப்படி பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் மட்டும் இப்படி பண்ணால் போதும், ரைட். ஸோ இது ரிவர்ஸ் பண்ணுறது பிரிண்ட்டில். given an unsorted integer array A of size n, you need to print only the elements of A in the odd locations of the array. லொக்கேஷனை பொறுத்துக்கோங்க. அப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத பொறுத்து ஆட் நம்பரில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, ஈவன் நம்பரில் இருக்கிறது வேணாம். இந்த இடத்துல 0ங்கிறத ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிறோம். அப்போ 0 இண்டெக்ஸில் இருக்கிறது வேண்டாம், எனக்கு 0ங்கிறது ஈவன் நம்பருக்குள்ளே வந்துடுது, ரைட். அதே மாதிரி ஈவன் பொசிஷன்ஸ் அல்லது ஈவன் லொக்கேஷன்ஸில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 0ங்கிறது ஈவனாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் 0ல் இருக்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் இங்கே. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம இண்டெக்ஸை தான் பார்க்குறோம். இண்டெக்ஸ் ஈவன் நம்பராக இருந்தால் அதை தான் நம்ம லொக்கேஷன் சொல்கிறோம், ஈவன் லொக்கேஷன் சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் 1 விட்டு 1 வரும், அதை பார்த்துக்கோங்க, ரைட். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு, ரைட். ஸோ அடுத்தது given an unsorted array of size n and an integer k, print the elements of the array up to k வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது, ரைட். ஸோ அப்போ n வரைக்கும் உங்களுக்கு அரே இருக்கலாம், ரைட். பட் கே அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ இது 10ன்னு வச்சுப்போமே, இது 4ன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் 0ல் இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும். இதுக்கு மேலே இருக்கிறத பிரிண்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் இருக்கிற நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். கே வரைக்கும் இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்ணால் போதும், ரைட். அப்போ இதுக்கான மீனிங் கூட நீங்கள் தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல அப் டு கேன்னு சொல்லும்போது கே இன்க்ளூசிவா இல்லையா, ரைட். நீங்கள் டெஸ்ட் கேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட். பட் எப்பயுமே அதை புரிஞ்சுக்கணும். பிட்வீன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது, இப்போ பிட்வீன் ஏ அண்ட் பின்னு சொன்னாங்கன்னா ஏவும் பியும் அதில் சேர்த்தியா இல்லையா, பியை எக்ஸ்க்ளூட் பண்ணியா. சில சமயம் பார்த்தோன்னா பி மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும், ஏ இன்க்ளூட் ஆகிருக்கும், பி எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும், ரைட். அப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், அந்த கீவேர்டுக்கான மீனிங் என்ன. அப் டு கேனா கேவையும் சேர்த்தா கேக்கு முன்னாடி வரைக்குமா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் அப் டு கே அப்படின்னு சொன்னேன்னா கே வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதனால் கேவும் இன்க்ளூசிவாக தான் வரும், ரைட். ஸோ given an unsorted array of size n and an integer k, print the elements starting from k to the end of the array. கேல இருந்து ஆரம்பிச்சு, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இது என்னன்னு வச்சுப்போம், இது கேன்னு வச்சுக்கிறோம். கேல இருந்து ஆரம்பித்து n வரைக்கும் இருக்கிறது இதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். கேக்கு முன்னாடி இருக்கிறத பிரிண்ட் பண்ண வேண்டாம், இது வேண்டாம். இதில் இருந்து ஆரம்பித்து n வரைக்கும் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட். அடுத்தது அதே தான். given an unsorted integer array A of size n and an integer k, you need to print only the elements of A in the alternate locations starting from index k and ignoring the elements before k. ஸோ அப்போ இதே தான் பண்ணுறோம். கேல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம், n வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் 1 விட்டு 1 பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ கேவை பிரிண்ட் பண்ணணும், k+1 பிரிண்ட் பண்ணக்கூடாது, k+2 பிரிண்ட் பண்ணணும், k+3 பிரிண்ட் பண்ணக்கூடாது, இப்படியே n வரைக்கும், ரைட். அப்போ ஆட் எலிமெண்ட்ஸ் மட்டும்.
சொல்கிறது புரியுது இல்லையா? அல்லது ஈவன் எலமெண்ட்ஸ் மட்டும். அப்போ நீங்கள் கேவை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க? 1 விட்டு 1, அதை தான் ஆல்டர்னேட்டுன்னு சொல்கிறோம். கேல இருந்து ஆரம்பித்து 1 விட்டு 1 பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். கே ஆடாக இருக்கலாம், ஈவனாக இருக்கலாம், அதை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 1 ஸ்கிப் பண்ணி இன்னொன்று அப்படிங்கிறத எப்படி ஸ்கிப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது கிவன் அண்ட் அன்சார்ட்டட் இன்டிஜர் அரே ஏ, பிரிண்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அரே இன் த கிவன் ஃபார்மேட். இப்படி வேணும். ஸோ அப்போ எனக்கு வந்து 12, 4, 8, 9, 11 இப்படி இருக்குன்னா அரேல எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது இப்படி கொடுக்கணும். ஒரு கர்லி பிரேஸ் போட்டு ஆரம்பிக்கணும். 0ங்கிற இண்டெக்ஸில் 12 இருக்குது, கமா 1ங்கிற இண்டெக்ஸில் 4 இருக்குது, கமா 2ங்கிற இண்டெக்ஸில் 8 இருக்குது, கமா 3ங்கிற இண்டெக்ஸில் 9 இருக்குது, கமா 4ங்கிற இண்டெக்ஸில் 11 இருக்குது. அப்போ இந்த இடத்துல கமா இல்லை. பிகினிங்லையும் எண்ட்லேயும் கர்லி பிரேஸ் இருக்குது. மீதி எல்லாம் கமா செப்பரேட்டடாக இருக்குது. உள்ள கோலன் செப்பரேட்டடாக இருக்குது. இண்டெக்ஸு கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இப்படி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரைட். ஸோ அடுத்தது given an unsorted integer array a of size n and an integer k, you need to print the elements of a such that each line of output will contain k elements. n modulo divided by k equal to 0. ஸோ அப்போ அதாவது n equal to இப்போ நான் 9 கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, k equal to 3 கொடுக்குறேன்னா அப்போ 9 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரே அது. சே 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறது தான் என்னுடைய அரேனா. இதை ஒரு லைனுக்கு கே எலமெண்ட்ஸ், ஒரு லைனுக்கு 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி இப்படி பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ டிக்டாக் டோக்கெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் உள்ளே வந்து அதை ஒரு 1 டைமென்ஷனல் அரேவா 1D அரேவா வச்சுக்கிட்டு யூசர்கிட்ட காட்டும்போது இப்படி காட்டிக்கலாம் 2D அரேவா. அதாவது 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கே எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ இதே டிக்டாக் டோவை 4 கட்டம் இருக்கிற மாதிரி 4x4 விளையாடலாம், 5x5 விளையாடலாம். அப்போ நான் கே என்னன்னு கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து பிரிண்ட் பண்ணி காட்டுறது. பட் உள்ளுக்குள்ளே 1D அரேவாக இருக்கும். யூசர்கிட்ட காட்டும்போது மட்டும் நம்ம 2D அரேவாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற டைமென்ஷனில். அப்போ அந்த மாதிரி ஒரு 1D அரேவை எப்படி 2D அரேவாக டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரைட். ஸோ இது வந்து ரோ ரெப்ரசன்டேஷனில் பண்ணியிருக்கோம். இதையே காலம் ஃபார்மேட்டில் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். அதாவது இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 இப்படியும் பண்ண சொல்லலாம். இது காலம் ஃபார்மேட்டு, காலம் மேஜர் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம். இது ரோ மேஜர் ஃபார்மேட்டு. இப்போ நான் கேட்டிருக்கிறது இந்த ரோ மேஜர் ஃபார்மேட்டுக்கு. பட் காலம் ஃபார்மேட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வேரியேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி கொண்டு வரதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆனால் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இங்கே வேறு எதுவும் செய்யலை. பேசிக் பிரிண்டிங் மட்டும். பட் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய போர்ட் கேம்ஸு, ப்ராப்ளம்ஸ், இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 118 கொஷினுமே பார்த்தோன்னா பின்னாடி நம்ம ப்ராஜெக்ட் செய்யும்போது திரும்ப ரெஃபர் பண்ணுவோம். அந்த கொஷின்லேயே நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு உங்களுக்கே தோணும். ரைட். நம்ம நிறைய போர்ட் கேம்ஸ் பார்க்க போகிறோம், சேலஞ்சஸ் பார்க்க போகிறோம் அரேஸில். அது பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இங்கே நீங்கள் பண்ண சிம்பிள் பிரிண்டிங்காக இருக்கலாம், சிம்பிள் இனிஷியலைசேஷனாக இருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கே தோணும். ரெஃபர் பேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் கொஷின் செட்டையே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். ரைட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.